சார் குட் மார்னிங் சார். அந்த மெயில் பார்த்தேன், ஆனால் அது கொஞ்சம் டஃப்பான ஜாப் சார். அப்ரைஸ் இல்லையா சார்? இல்லை சார், நான் இன்னைக்கு அந்த மெயில் அனுப்புனேன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க? பேச விட மாட்டானுங்க, பொறுப்புலன்ட்டானே. பொறுப்பாக வேலை பார்ப்போம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பொறுப்பாக வேலை பார்க்குறேன். நேத்து ஆக்சிடென்ட் ஆச்சே, தெரியுமா உனக்கு? ஆக்சிடென்ட்டா? ஆமா, பஸ்ஸும் லாரியும் பயங்கரமா மோதிக்கிச்சே. எங்க? சீரியல்ல. அதுக்கப்புறம் தான் கட் பண்ணி தொடர்ந்து போட்டாங்களே. இன்னைக்கு தான் என்ன ஆச்சுன்னு பார்க்கணும். பயங்கர எக்ஸைட்டடா. பாரு. நேத்து நைட்டே உங்களை ரீசார்ஜ் பண்ண சொன்னேன், ஞாபகம் இருக்கா இல்லையா? கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா உங்களுக்கு? சி, எப்ப பார்த்தாலும் லேப்டாப். அந்த ஹீரோயின் பாரு என்ன ஆச்சுன்னே தெரியல. பொறுப்பு இருக்கா? மேனேஜரும் பொறுப்பு இருக்கான்னு கேட்குறாரு, மனைவியும் பொறுப்பு இருக்கான்னு கேட்குறா. லேப்டாப் வந்துடும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ராஜா ஸ்வீட் எடு, கொண்டாடு. இருக்கா? என் சாக்லேட் ஃபுல்லா சாப்பிட்டதும் இல்லாம குப்பையை நடு வீட்ல போட்டுருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா? ஜஸ்ட் மிஸ். வாண்டுக்கு வாய பத்தியா? என்ன மேனேஜர் ஒய்ஃப் குழந்தை கொண்டு நம்மளை பொறுப்பில் சொல்றாங்க. முதல்ல டிவிக்கு ரீசார்ஜ் பண்ணுவோம். ரீசார்ஜ் ஆயிடுச்சு. ஸ்கூலு திறக்கிறாங்களா? ராஜா, நாளில் இருந்து நம்ம பொறுப்பை காட்டிட்டு இருந்திருந்தான். எனக்கா பொறுப்பு இல்லை, வச்சுக்கிறேன். வந்துட்ட பாலுக்காரன். 8:30 மணி ஸ்கூலுக்கு 5:30 மணி வரைக்கும் தூங்குறீங்களா? ஆழியா எழுந்துருமா? அப்பா கொஞ்ச நேரம் தூங்கிருக்கேன்ப்பா, ப்ளீஸ் பா. கிளாஸுக்கு டைம் ஆகுதுமா? அப்பா கிளாஸ் நான் மட்டும் சொல்லுங்கப்பா, அட்டெண்டன்ஸ் மட்டும் போட்டுக்கேன். அப்புறம் வழக்கம் போல அம்மாவே அடங்கணும். திமிரு பத்தி இருக்கு எல்லாம் இவ்வளவு சொல்லணும். ஜே எழுந்துரு, ஸ்கூலுக்கு டைம் ஆகுதுல. அந்த ஸ்கூல் அங்க டேபிள்ல சார்ஜ் ஆயிட்டு இருக்கு. ஃபுல் ஆயிடுச்சுனா எடுத்துட்டு வா. சார்ஜ் ஆகிட்டு இருக்கு டேபிள் இல்லையா? கத்தனாதான் கரெக்டா இருக்கும். ஜே உனக்கு புரியலையா? இன்னைக்கு ஆழியாவுக்கு ஸ்கூல் ரீஓபன். என்னது ஸ்கூலா? ஸ்கூல் ரீஓபன் தான். சீக்கிரம் ரெடி ஆகுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சீ, நான் ஏன் ஷாக் ஆவறேன்? சந்தோஷம் தானே படணும். ஏய் கிளம்பு. தச்சி நிறுத்துங்க. இப்போ எதுக்கு ரெண்டு பேரும் டைம் லாப்ஸ்ல சுத்திட்டு இருக்கீங்க? திடீர்னு ஸ்கூல் திறந்துட்டாங்க, எது எங்க இருக்குன்னே தெரியல. தேட வேணாமா? கிடைச்சதா? எப்படி கிடைக்கும்? என்ன தேடுறோன்னே தெரியாம தேடினா எப்படிதான் கிடைக்கும்? அதுக்கு தான் நான் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். பாரா, எல்லாம் நம்ம பொறுப்பு. என்ன பெரிய பொறுப்பு? இதெல்லாம் எழுதி வச்சிருந்த நேரம் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அது பெரிய பொறுப்பு. ஆமா. நான் எடுத்து வச்சுட்டா உனக்கு பொறுப்பு வராதுல்ல, அதனாலதான் நான் லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். அப்பாடா, சமாளிச்சிட்டோம். சரி வாலியோட சுடுவாரு. நீ போய் தேடு, நான் போய் லஞ்ச் ரெடி பண்றேன். லிஸ்ட் எப்படில போயிடுச்சுங்க, பேப்பர் தான் வேஸ்ட். அம்மா, என் சாக்ஸ் ஒண்ணுதான் இருக்கு, இன்னொன்னு காணோம். என்னாச்சு பாத்தீங்களா? எல்லாத்தையும் வந்து என்கிட்ட கேப்பியா? அப்போ உங்க அப்பா கிட்ட கேளு, சும்மா தானே இருக்காரு. இதுக்கு ஸ்கூல் திறந்தாலும் திறந்தாங்க, அது இல்ல இல்லன்னு வந்து நம்ம கிட்டே கேக்குறது. அப்பா
மாப்பிள நான் இவ்வளோ காலைல ஏஞ்சிக்கிட்டா என்ன அர்த்தம்? பொறுப்பு மாப்பிள, பொறுப்பு. சரி நீ தூங்கு. டாடி. சொல்லுமா. என் சாக்ஸ் எங்க வச்சு பாத்தீங்களா? உன் சாக்ஸா? என்ன கலரு? எல்லோ கலரா? ரெட் கலர்? ஓ Black கலர். ஒன்று தான் இருந்துச்சு, இன்னொன்று காணோம். Black கலரு இன்னொன்று காணுமா? தெரியலம்மா, நீ தேடி பாரு, நானும் தேடி பார்க்குறேன். பாத்தீங்கன்னா சொல்லுங்க. உனக்கு சொல்லாமையா? போயிட்டா. Black கலர். என்ன இந்த பக்கம்? ஆஹா. ஏய், என்ன பண்ற? ஆழியா, ஆழியா, உன் சாக்ஸா அப்பா கண்டுபிடிச்சிட்டேன். அது ரொம்ப தூரம் நான் ஏதோ கட்சி போட்டுச்சு போல இருக்கு. நான் தான் கண்டுபிடிச்சி சாமையா இருந்து. நீங்க 6 அடிச்ச விளையாடுறதுக்கு என் சாக்ஸ் தான் கிடைச்சதா? மாட்டிக்கிட்டோமே, சாரி. ஆனா நீங்க ரொம்ப மோசம் டாடி. பொறுப்பாமே, பொறுப்பு கொடுங்க. என்ன பொறுப்பு போருக்கு இருக்கிறாங்க? கேவலம். கேவலமா? உன் சமையல விடவா? எஸ். ஏய் ஆழியா அந்த பாக்ஸ் பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன், கொஞ்சம் வாங்கிட்டு வந்துரு ப்ளீஸ் 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 ப்ளீஸ். போவா, நான் வேலை சொன்னாலே அம்மா போ, ஒரு வேலை எனக்காக செய்றியா? இல்ல ஸ்கூலுக்கு வேற சமைக்கணும். இந்த டிஃபன் பாக்ஸ் தேடவா வந்தேன்? நான் என் யூனிஃபார்ம் தேட வந்தேன். எல்லா வேலையும் இங்க நானே பண்ணுமா? போ, உங்க அப்பா சும்மா தானே இருக்காரு, போய் கேளு. உங்களுக்கு சமைக்கணும், அது தேடணும், தள்ளு. யூனிஃபார்ம் தேடணும், சாக்ஸ் தேடணும், பெல்ட் தேடணும், நானே எவ்வளவு வேலை தான் செய்யறதா? என்னமாச்சு? ஏய், சூடுகிடு வச்சிட்டியா? டாடி. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? நீ சமைப்பியா? தேங்க்ஸ் ஆழியா. என் பைக் துணி. ஏய், என் கறி துணி. ஏய், பைக் துணி. ஏய், கறி துணி. பைக் துணி. ஏய், என் கறி துணி. என் பைக் துணி. ஏய், கறி துணி. ஐயோ, ஸ்கூல் துணியா? இதுதான் தேடிட்டு இருந்தாளா? ஜே, யூ டேக் கேர். எஸ்கேப் ஆயிடுறா. சமைப்பது எப்படி? டேப்பு, வாட்டர் பாட்டில் நாம தரது கிடைக்க மாட்டேங்குதே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன பண்றீங்க? ஷூ தேடிட்டு இருக்கேன். ஷூ? யா ஷூ. தேடுங்க. இந்த டாடி இருக்காரே, அப்போ வச்சு ஷூ இப்ப தேடுறாரு. டாடி! ஷூ கிடைச்சிருச்சு. ஷூ. இத நான் ஸ்கூலுக்கு போட்டு போணும். ஒரு யூனிஃபார்ம் இல்ல, ஒரு பேக் இல்ல, ஒரு ஐடி கார்டு இல்ல. ஐடி கார்டு இல்லையா? சாக்ஸ் இல்ல. ஆனா நான் ஷூ மட்டும் போட்டு போணும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னம்மா? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் இந்த ஷூ போட்டு இங்க வந்தேன். நீயா? இப்ப அது எனக்கு பத்துமா? பொறுப்பா இருக்காங்களா? பொறுப்பு. சத்திய சோதனை. நானும் கிளம்புறேன். கியூட்டி பை, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? 1.5 வருஷம் கழிச்சு ஆளு எனக்கு தான் ஸ்கூல் போறா. சரி, ஸ்கூல் போயிட்டு வந்து உங்க கூட விளையாடுறேன். லாஸ்டா 1 ரைடா? ஒரு ரைட். ஓகே. ஆழியா, என்ன உன்னை குளிச்சு ரெடி ஆகி பேக் தேடி வைக்க சொன்னேன், இன்னும் என்ன பண்றீங்க? போ. ஓகே மம்மி. பேக் எங்க வச்சோம்? ஒரு வேளை மேல போட்டுருப்போமோ? அவசரத்திலாம் கிடையாது. அப்புறம் எங்க போயிட்டோம்? கீழே? ஐயோ, அங்க போட்டோம்ல. செல்லுங்களே, இதுக்கப்புறம் உங்க கூட விளையாடவே முடியாது. இதுக்கப்புறம் இது கூட தான்
குளிச்சுட்டு ரெடி ஆகும். ஜே சீக்கிரமா ஜே. வரேன் வரேன். ம் ஜம்முன்னு ரெடி Ready ஆயிட்டியா? ஆயிட்டியா? ஏய் என்னமோ பொறுப்பு இல்லாத ஆளு நீங்க. பாத்தீங்கல்ல 5:30 மணிக்கு உங்க 2 பேரையும் எழுப்பி 8 மணிக்குள்ள ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிருக்கேன். எனக்கு பொறுப்பு இல்லையா? பயங்கர பொறுப்பு தான். பொறுப்புக்கே ராஜா டாடி நீங்க. பரவாயில்ல பரவாயில்ல புகழாதீங்க. ஸ்கூலுக்கு நேரமாச்சு வாங்க போலாம். போலாமே. ஹாய் வாங்க அங்கிள், எப்படி இருக்கீங்க? என்னப்பா ஃபேமிலியோட எங்க கிளம்பிட்டீங்க? ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கா? சார் நாங்க ஸ்கூலுக்கு போறோம். ஆழியாக்கு இன்னைக்கு ஸ்கூல் ஓபன் ஆயிருக்கு. என்ன அங்கிள் அப்டேட் இல்லாம இருக்கீங்க? நேத்து நியூஸ் பார்க்கலையா? ஸ்கூல்லாம் திறந்துட்டாங்களாம். இவர பாத்தீங்களா எவ்வளவு பொறுப்பா சொன்னாருன்னு? பொறுப்புக்கே ராஜா வச்சே. ஓ அப்டேட்டா? ஸ்கூலு 9th மேல தான் வந்துட்டாங்க பொறுப்பா. போய் நியூஸை பாருங்க. அவனு கொஞ்சம் பின்னாடி வாங்க. வந்துட்டாங்க. டாடி க்ளோஸ் பண்ண போறேன். ஓசா ஐயோ ஐயா நீ ஏம்மா? கியூட்டி பை மிஸ்டர் பொறுப்பு என்னன்னு பாக்குறியா? ஐயோ பொறுப்பா இருந்தா குழந்தை கட்டிக்குவாங்க போல இருக்கு. ஏய் நிறுத்து. இப்ப எதுக்கு நீ ஸ்லோ மோஷன்ல நடந்து வந்துட்டு இருக்க? என்னம்மா? என்னம்மா? இது என்ன இடம்? இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கோமா இல்லையா? ஏதாவது தெரியுமா உனக்கு? இந்த ஆடியோவை பத்தி இப்படி கேட்டுட்டீங்களேம்மா. காலையில தூங்கிட்டு இருக்க குழந்தைய எழுப்பி அவசர அவசரமா குளிப்பாட்டி 2 பிஸ்கெட்டை வாயில போட்டு நொந்தி தரன்னு கூட்டிட்டு வந்து நீங்க விட்டுட்டு அப்பாடா என் கடன் முடிச்சிச்சுன்னு நீங்க வீட்டுக்கு போக உள்ள மிஸ் ஏன் யூனிஃபார்ம் போடலன்னு என்ன திட்டி அதுக்கப்புறம் ஏபிசிடியை 8 வாட்டி எழுதி யூடியூப்ல பார்த்த அதே ரைம்ஸை ராகத்தோட கும்பலோட கோவிதா போட்டு அன்சுங்களுடைய மொக்கத்தை அதை சாப்பிட்டு கிளாஸ் பெஞ்சில் தூங்கிட்டு சாயங்காலம் உங்களுடைய கிளம்பிட்டு வந்துட்டு சுட்ட சுட்ட முட்டை போண்டாவை முச்சுக்கு சாப்பிட்டு ஜாலியாக வீட்டுக்கு போகணும். இதானம்மா ஸ்கூலு. கேட்டு எனக்கே மூச்சு வாங்குதுடி. இனிமே நீயாச்சும் உங்க மிஸ் ஆச்சு. நீ போமா, நான் கிளம்புறேன். தெருவுக்கா போறேன். இன்னும் 4 இருக்கு. போ பாட்டி, ஐ அம் கம்மிங். மக்களை பத்தி அதுக்கு
குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2 வருஷம் ஆச்சு, ஆனாலும் உங்களுக்கு இந்த ராகம் மட்டும் விட்டு போகல. வந்ததே லேட்டு, இதுல ஸ்லோ மோஷன் வரையா? போ உட்காரு போ. சரி ஓகே, அட்டெண்டன்ஸ் எடுக்கலாம். ஓகே மிஸ். எல்லாரும் பிரசன்ட் சொல்லிட்டு மியூட் போட்டுருங்க. மியூட்டா? ஐயோ பழக்க தோஷத்துல சொல்லிட்டனே. சரி ஓகே, நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாமா? கிளாஸ்க்குள்ள தானே மிஸ் இருக்கோம். யாரா அது? இந்த மாஸ்க் போட்டுருக்கிறதுனால யார் என்ன பேசுறீங்கன்னே தெரியலடா. என்ன சொன்ன உடனே சொல்றீங்க? என்னடா எல்லாம் கொட்டை விட்டுட்டு இருக்கீங்க? ஆரம்பமே அசத்தலா இருக்கு. காலையில வந்தோடனே எல்லாருக்கும் தூக்கம் வந்துருச்சா? இதுக்கு மேல கிளாஸ் எடுத்த மாதிரி தான். சரி ஓகே, இன்னைக்கு கிளாஸ் வேண்டாம். நம்ம இந்த 2 வருஷம் என்ன நடந்தது அப்படிங்கறத பத்தி பேசலாம். எல்லாரும் வாங்க. ஓகே பசங்களா, இன்னைக்கு நம்ம சார் ஐசக் நியூட்டன் பத்தி பார்க்க போறோம். ஒரு நாள் ஐசக் நியூட்டன் மரத்து கீழே படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு தள்ள ஆப்பிள் விழுந்து அவர் கண்டுபிடிச்ச விஷயம் அதுதான் கிராவிட்டி. மிஸ், என்ன ஐடியா? உனக்கு என்ன டவுட்? நல்ல வேலை மிஸ். நியூட்டன் தலையில ஆப்பிள் விழுந்து, அதனால கிராவிட்டி கண்டுபிடிச்சாரு. ஒருவேளை தேங்காய் மட்டும் விழுந்ததுன்னா நம்ம தான் நியூட்டனை கண்டுபிடிச்சிருக்கணும். லாக்டவுன்ல உனக்கு வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சு. மரியாதையா எல்லாரும் கிளாஸ் கவனிங்க. வாட் ஹேப்பன் மிதுன்? ஏன் சாப்பிடாம அழுதுட்டு இருக்க? ஊட்டி விட்டா தான் நான் சாப்பிடுவேன். அதுக்கு மிஸ் ஊட்டி விட சொல்றியா? நீ சாப்பிடலன்னா அவங்களுக்கு என்ன? ஓடியோ. சரி நானே ஊட்டி விடுறேன். ஸ்டூடண்ட்ஸ் 10 மினிட்ஸ்ல எல்லாரும் அவங்க பெஞ்ச்ல இருக்கணும். மிஸ், திரும்பவுமா? மிஸ், நீங்க ஊட்டுற ஆர்வத்துல அவன் டிஃபன் பாக்ஸையும் சேர்த்து என் டிஃபன் பாக்ஸையும் சேர்த்து ஊட்டிட்டீங்களா? அதனால அவனுக்கு 1 2 3 எல்லாமே வந்துருச்சான். அதுக்கு இது உங்க வீட்ல அம்மா தானே பண்ணி விடுவாங்க. ஆரியா, சரி இப்போ நான் கிளாஸ் எடுக்க போறேன். எல்லாரும் கிளாஸ் கவனிங்க. யார் இது? சைலன்ஸ். ஒழுங்கா எழுதுங்க. ஆரியா, what are you doing? பேக் ஓபன் பண்ணு.
நம்மளும் வீட்டில் இதானே பண்ணோம். குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ். குட் ஆஃப்டர்நூன் சார். எல்லாரும் உட்காருங்க. எல்லாரும் தள்ளி உட்காரு. நீ இந்த சைடு வா. ஏய், நீ மாஸ்க் போடு. சானிடைசர் போட்டியா? ஏய், என்ன படுத்துட்ட? ஏஞ்சிரு. ஆலியா, வாய் தரவா? ஐயோ, ஆன்லைன் கிளாஸ்னு நினச்சிட்டேன் சார். டேய் டேய், ஏஞ்சிரு. தூங்கும்போது என்னையம்மா டிஸ்டர்ப் பண்ணுறேன். இப்போ தானம்மா படுத்தேன். எனக்கு கொஞ்சம் பூஸ்ட்டு கூட. எப்படி சக்கரை கொஞ்சம் தூக்கலா போடவா சார்? சுகர் வந்துடாதா? ஆஹா. டேய், ஏஞ்சிரு. இந்த சைட் வந்து வா. வா. இத்தனை நாள் நாம் ஆன்லைன் கிளாஸ்லேயே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு பார்க்குறேன். ஓகே, சக்தி ஏஞ்சிரு. ஆலியா, சக்தி கிட்ட 5 சாக்லேட் இருக்கு. அதில் 3 சாக்லேட் உங்கள்கிட்ட கொடுத்துட்டான். அப்போ சக்தி கிட்ட எத்தனை சாக்லேட் இருக்கும்? அதுவா, சக்தி கிட்ட ஒரு சாக்லேட் கூட இருக்காது சார். எப்படி? ஏன்னா அவன் சாப்பிட்ருப்பான் சார். ஆ, நான் சக்தி சாப்பிட்ருப்பியா? ஆமாம் சார், சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் சார். வாயில் கூட இங்கே சொத்தப்பல் இருக்குது சார். ஆ, ஓ, ஓகே. நீங்கள் சாக்லேட் இருந்தாலும் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நாம் இதை வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணுவோம். யோகேஷ் ஏஞ்சிரு. ஆலியா கவனி. இப்போ யோகேஷ் கிட்ட 4 டாக் இருக்கு. அதில் 2 டாக் உங்கள்கிட்ட கொடுத்துட்டான். அப்போ யோகேஷ் கிட்ட எத்தனை டாக் இருக்கும்? ஐயோ, டாக்ஸா? எனக்கு டாக்னா ரொம்ப பயம் சார். அதுவும் இல்லாமல் எங்கள் அம்மா சமையலில் நான் சாப்பிட்றதே கஷ்டம் சார். அது இந்த டாக் வேற பாவம் சார். அதை நம்ம யஷ்வந்த் கிட்டே கொடுத்துருங்க. அப்படியா? இங்கே ஏஞ்சி வா கொஞ்சம். ஏஞ்சி வா. இந்தா சாக் பீஸ். நான் சொல்கிறது அப்படியே எழுது. என்ன சார் இது? இந்தா புடி, வா எழுது. ஐயே, இப்பதான் தள்ளியிரு, விலகிரு, சானிடைசர் போடு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ என்னடான்னா நீங்க தொடர்ந்து என்ன கொடுக்குறேன்னு சொல்றீங்க. மற்றவங்க தொடர்றதெல்லாம் நான் தொட மாட்டேன் சார். அப்படியா? ஓகே, உனக்கு வேற சாக் பீஸ் தரேன் இரு. சாக் பீஸ் கிடைக்கூட, சாக் பீஸ் கிடைக்கூட, சாக் பீஸ் கிடைக்கூட, சாக் பீஸ் கிடைக்கூட. ஒரு சாக் பீஸ் கூட இல்லையா? சாக் பீஸ் இல்லை, அதனால நீ தப்பிச்சிட்ட. போ, போய் உட்காரு போ. அப்பா தப்பிச்சுடா சாமி. ஓ, அப்படியா? நீ கிரேட். உட்காருங்க உட்காருங்க. டேய், என்னால் முடியலடா. அம்மா, இது நல்லா இருக்கா? நல்லா இல்ல. அப்ப ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா, இது நல்லா இருக்கா? ஏய், பர்த்டே பார்ட்டிக்கு அப்புறம் வேற ட்ரெஸ் மாத்திட்டு வா போ. சரி. அம்மா, இது நல்லா இருக்கா? ஏதோ ஒன்று வாடி. ஓகே. உட்கார். ஏய், நீ ஏன் இவ்வளவு லேட்டு? உங்க அப்பா எங்கடி? அவரா? அப்பா, இதோ வந்துட்டேன். ஆழியா, இது ஓகேவா? கொஞ்சம் டீசெண்டா ட்ரெஸ் பண்ணுங்கப்பா. ம் ம். என்னடி இதெல்லாம்? ஆழியா, ஓகேவா? பிஸ்கட் விக்கிற மாதிரி இருக்குப்பா. பிஸ்கட் விக்கிறவனா? ஒரு நிமிஷம். என்னம்மா? ஆழியா, இது ஓகேவா? ஏய், வாங்க. சூப்பர். ஆ. எங்க வருவீங்கன்னு பார்த்தா இளநீ விக்கிறவன் மாதிரி வந்திருக்கீங்க. ஏய், ஆன்லைன் கிளாஸ் தானே, இவ்வளோ தானே வரப்போகுது. கீழே இருக்க தெரியவா போகுது, மேனேஜ் பண்ணிக்கலாம். ஜே,
அதான் ஸ்கூல் திறந்துட்டாங்கல்ல, எதுக்கு பேரண்ட் டீச்சர் மீட்டிங் ஆன்லைன்ல வைக்கிறாங்க? இந்த மாதிரி டைம்ல ஸ்கூல் திறந்தே பெரிய விஷயம். இல்ல மீட்டிங்னு சொல்லி நம்மள கும்பலா போய் நின்னா அதுக்கு தான் மீட்டிங்கை மட்டும் ஆன்லைன்ல வச்சிருக்காங்க. டைம் ஆகுதுங்க. அப்ப இன்னைக்கு ஆழியாவுக்கு ஜட்ஜ்மெண்ட் டே தான். எஸ். ஜட்ஜ்மெண்ட் டேவா? அப்புறம் பாத்துக்கலாம். அதான் ஆன்லைன் சொல்லிட்டீங்கல்ல, ஆன் பண்ண வேண்டியது தானே? அதுக்கும் லைன்ல தான் டாடி போகணும். என்ன சொல்றா உன் பொண்ணு? எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரு டைம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அந்த டைம் ஸ்லாட் தான் லாகின் பண்ண முடியும். நீ நினைச்ச நேரத்துக்குலாம் இங்க பண்ண முடியாது. ஆழியா, நம்ம டைம் ஸ்லாட் என்ன? 7:30. ஆரம்பிச்சிருச்சா? எப்பயோ. அப்ப ஆரம்பிக்கலாங்களா? டீச்சர்ஸ், நெக்ஸ்ட் ஆரியோட பேரண்ட்ஸ். எல்லாரும் நிறுத்துங்க. முதல்ல யார் பேசுறதுன்னு ஏன் இவ்வளவு சண்டை? அப்ப ஃபர்ஸ்ட் யார் பேசுவோம்னு சாபுத்திரி போட்டு பார்க்கலாம். சாபுத்ரியா? சார், ஒரு நிமிஷம் சார். எல்லாம் ஒருத்தரா பேசுவீங்க. தமிழையா? ஃபர்ஸ்ட் நீங்க பேசுங்க. தமிழ் ஐயா. என்னது? ஐயா. தமிழையா. ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க சார். உங்கள் பொண்ணுக்கு வாய் ரொம்ப நீளம். இப்படி தான் ஒரு நாள் வகுப்பில் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார்னு சொன்னேன். அப்படின்னா டைரக்டராப்பா? பாருங்க சார், இப்படி தான் சார், இப்படியே தான் சார் பண்ணுறா. அது நீங்க இயற்றியவர்னு சொன்னீங்கல்ல சார், அதனால சொல்லியிருக்கா சார். மன்னிச்சு. பரவாயில்ல, இது கூட பரவாயில்ல. ஒரு நாள் திருக்குறளை எழுதியது திருவள்ளுவர், அதாவது குறளை எழுதியது வள்ளுவர்னு. அவரு வெறும் குறள் தான் எழுதிருக்காரு. ஆனா எங்க அப்பா ஹேய், தமிழ்ல மொத்தம் திருக்குறள்ல 1330 குறள், அதுல 133 அதிகாரம். இத சொல்ல உனக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு கேட்டா நானும் தமிழன் தான்டா. பாப்பா தளபதி, நல்லா இருக்கிறியா? சௌக்கியம் பா. ஓ சாரிப்பா, நம்ம பாப்பா நல்லா பாக்கணும். பட்டா நிறுத்துங்க சார். நீங்களுமா? ஆக்சுவலி டைம் இல்ல, இருந்திருந்தா நிறைய வாய்ஸ். மன்னிச்சு. பரவாயில்ல, இது கூட பரவாயில்ல. உங்ககிட்ட ஒரு கேள்வி. கேளுங்க சார். திருக்குறளை எழுதியது யார்? திருவள்ளுவர். சரி. கம்பராமாயணத்தை எழுதியது யாரு? கம்பர். இப்ப பாருங்க சார், உங்க பொண்ணுகிட்ட கேட்குறேன். ஆலியா, சிலப்பதிகாரத்தை எழுதியது யாருமா? சிலம்பரசன். பாருங்க சார், இப்படிதான் சார் என்னை கொல்றா, இப்படிதான் பண்றா. இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவோம். ஐயா, அது நம்ம கடைசியா சொல்லுவோம். சரிங்க மேடம். ஐயா, உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. ஆலியா, நன்றி. இங்கிலீஷ் மேம், நெக்ஸ்ட் நீங்க பேசுங்க. அப்பா, இவங்க தான்ப்பா இங்கிலீஷ் டீச்சர். இவங்களா இங்கிலீஷ் டீச்சரு? ஹாய் சார். ஹாய் டீச்சர். ஆலியா, துருத்துருன்னு இருக்கிற பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு, நான் 5 நிமிஷம் எல்கேஜி ஸ்டூடெண்ட்டை பார்த்துக்க சொன்னா அந்த 5 நிமிஷத்துல எல்லா பசங்களும் ஆலியான்னு கத்துறாங்க சார். மேடம், ஆழியாவை ஆழியான்னு கூப்பிடாம வேற எப்படி மேடம் கூப்பிடுவாங்க? சார், நான் சொல்றது உங்களுக்கு புரியல. ஏபிசிடி எப்படி சார் சொல்லி கொடுப்போம்? A for apple, B for ball, C for cat, D for doll. யா, யூ ஆர் ரைட். ஆலியா, வாட் யூ சே? A for Arya, B for big on Arya, C for cute on Arya, D for dancer Arya. அப்போ E for English teacher Arya. சார், பாத்தீங்களா சார், ஏன் வேலைக்கே உழ வைக்க பாக்குறா. இப்பதான் கொரோனாலாம் முடிஞ்சு வேலைக்கே வந்திருக்கேன் நானு. இட்ஸ் ஓகே சார், இட்ஸ் ஓகே. அது கூட பரவாயில்ல. அன்னைக்கு ரைம்ஸ் கிளாஸ்ல ஆலியா ரைம்ஸ் பாடுமா அப்படின்னு சொன்னா, ஆலியா டெல் த ரைம்ஸ். Tinky tanky bell bell, pushes in the well. நீதான் தரணும் பில்லு, டீ சொல்லு, ஸ்ட்ராங்கா டீ சொல்லு. சார், ஸ்டாப் இட். இட்ஸ் ஓகே சார்.
உங்ககிட்ட நான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லணும். இதை பத்தி நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். பாய் ஆலியா. தேங்க்யூ மிஸ். பாய் மிஸ். தேங்க்யூ மிஸ். சயின்ஸ் மேம், நெக்ஸ்ட் நீங்கள் பேசுங்க. உங்கள் 2 பேரையும் பார்க்கும்போது கையெடுத்து கும்பின போட தோணுது சார். குழந்தை மாதிரியா சார் பேசுகிறா? மனுஷன் வாழ்கிறதுக்கு அடிப்படை தேவை தண்ணின்னு நாங்கள் சொல்லி கொடுத்தா மனுஷன் வாழ்கிறதுக்கு செல்ஃபோன் தான் அவசியம்னு சொல்கிறா சார். எதுக்கு இப்படி சொன்ன? மா விடுங்கம்மா. தண்ணி, சாப்பாடு, மொபைல், ட்ரெஸ் எல்லாமே ஃபோன்ல தானே ஆர்டர் பண்றோம். அப்போ உயிர் வாழ செல்போன் கரெக்ட்னு ஆழியா சொன்னது கரெக்ட் தானே டீச்சர்? அட போங்க சார். சாரி மிஸ். சாரி மேம். என் தரப்புல இருந்து குறை சொல்றதுக்கு நிறைய இருக்கு சார். இங்க நான் அதை சொல்ல விரும்பல. இங்க சோஷியல் சயின்ஸ் டீச்சர்னு ஒருத்தர் இருந்தாரு. ஆனா இப்ப அவர் இங்க இல்லையே. என்னாச்சு? உங்க பொண்ணு கிட்ட அவர் ஒரே ஒரு கேள்விதான் சார் கேட்டாரு. அதுக்கு அவளும் ஒரே ஒரு பதில் தான் சார் சொன்னா. அன்னைக்கு வேலையை விட்டு போன மனுஷன் தான் சார் அவரு. அப்படி என்ன கேட்டிருப்பா? உலகம் உருண்டைன்னு யார் சார் கண்டுபிடிச்சது? யாரு? விஜயன். ஏன்? அவரு தானே வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லியிருக்காரு. ஐயோ, பாத்தீங்களா சார், இப்படி வெறுப்பேத்துற மாதிரி பதில் சொன்னா யாரு சார் வேலையில இருப்பாங்க? இருந்தாலும் உங்க பொண்ணை பத்தி முக்கியமான விஷயம் ஒன்று உங்ககிட்ட சொல்லணும் சார். எக்ஸ்கியூஸ் மீ மேம், இப்போ வேண்டாம் அது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்தது நான் தான் பேசுவேன். நான் தான் ஆழியோட கிளாஸ் டீச்சர் ப்ளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர். ஹலோ மேம். ஹாய் மேம். ஹாய் மேம். இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி ஆழியா அப்படி இல்லை சார். அப்பாடி. அதுக்கும் மேல அன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸ்ல எக்ஸலை பத்தி கேட்டா 50 கிலோமீட்டர் மைல்ஸ் தரும்னு சொல்றா. மிஸ், நீங்க ஒன்னு மிஸ் பண்ணிட்டீங்க. முட்டையில இருந்து மூட்டை வரைக்கும் ஏத்தலாம். பாருங்க பாருங்க பாருங்க, இப்படிதான் ஒண்ணு எடக்க முடக்கா பேசுறா, இல்ல எதுக மோனையா பேசுறா. அது கூட பரவாயில்ல சார், எனக்கு இதெல்லாம் பழகிருச்சு. அன்னைக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ்ல ஆழியா மவுஸ் எப்படி பிடிப்பேன்னு கேட்டா பொறி வச்சு பிடிப்பேங்கிறா. என்ன ஆழியா இப்படி சொல்லிருக்க? பொரி கண்டு பொரி. அப்ப மவுஸ் பொரி வச்சு தானே பிடிக்க முடியும். அதை விடுங்க சார். ஆழியா பேசினாதான் பிரச்சனைன்னு எழுத வச்சா எழுத்து கூட புரிய மாட்டேங்குது. 10 டைம்ஸ் இம்போசிஷன் கொடுத்தேன் சார். என்ன கேட்காதீங்க. அப்ப யாரை கேக்குறது? மம்மி கிட்ட கேளுங்க. சொல்லிட்டோம். மேடம் நீங்களுமா? விளங்குச்சு போங்க. மேக்ஸ் சார், நெக்ஸ்ட் நீங்க பேசுங்க. ஹாய். ஹாய் சார். வணக்கம். எல்லாரும் அவங்க ப்ராப்ளத்தை சொல்லிட்டாங்க. இப்போ என்னோடய ப்ராப்ளம் என்னென்னு நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். எக்ஸாமில் 4+2 எவ்வளோன்னு கேட்டதுக்கு அவள் என்ன எழுதியிருக்கான்னு கேளுங்களேன். 4 in the mind, 2 in the finger. After 4, 5, 6. வாவ், கரெக்ட்டா தானே சார் சொல்லிருக்கா? சார் அவள் அப்படியே எழுதியிருக்கா சார். யூ மீன் 4 in the mind, 2 in the finger? ஏய், என்ன இதெல்லாம்? இதுக்கே என்ன இப்படி? இதை விட மாஸ்டர் பீஸ் ஒன்று இருக்குது. அது வேற இருக்கா? ஆலியா டேபிள் சொல்லுமா? சொல்ல ஆழியா, நான் தான் சொல்லி கொடுத்தனே. கீழ் வீட்ல இருக்கு, மேல் வீட்ல இருக்கு, பக்கத்து வீட்ல இருக்கு. உங்க வீட்ல இருக்கா? உங்க வீட்ல இருக்கா? அறிவு இருக்கா? எங்க வீட்ல டேபிள் மட்டும் தான் சார் இருக்கு. சாரி சார். என்னமோ சார், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நிறுத்துங்க. முதல்ல நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். கணக்கு டீச்சர் கணக்கு மட்டும் தான் எடுக்கிறீங்க, தமிழ் டீச்சர் தமிழ் மட்டும் தான் எடுக்கிறீங்க, இங்கிலீஷ் டீச்சர் இங்கிலீஷ் மட்டும் தான் எடுக்கிறீங்க. ஆனா நாங்க ஒரு ஆள் எத்தனை சப்ஜெக்ட் தெரியுமா படிக்கிறோம்? எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா? ஆனா நாங்க கஷ்டத்தை மட்டும் ஜாலியா விளையாடுறோம். ஆனா படிப்புனா படிச்சுட்டு தானே இருக்கோம். அது தெரியாம இப்படி பண்றாங்களே மம்மி. அழு அழு அழு, கூல் டவுன் கூல் டவுன். அழுவாதம்மா அழுவாத. எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் உன்னை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன். ஆழியா சுட்டித்தனமா இருந்தாலுமே படிப்புலயும் செம கெட்டிக்காரி. ஆழியா செம கெட்டிக்காரி. குழந்தைங்க அதிகமா இருக்க மாட்டாங்க. எல்லா குழந்தைங்களும் இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. She is a God gifted child. ஆழியா, டேக் கேர். பை. பை மிஸ். Thank you மிஸ். இன்னும் நீங்க என்ன நாலு பொண்ணுன்னு நினைச்சிருக்கீங்களா நீங்க? I'm still rowdy baby. Capsicum. 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 Coriander leaf தானே?
லீஃபா ஐயோ அகில் கேப்சிகம் இது கேப்சிகம்மா ஆமா இங்க பாரு கேப் சி கம் உள்ள கம் இருக்கு அலியா சூப்பர் அலியா இங்க பார்த்தல இது என்னடா இது இவ்ளோ பெருசா இருக்கு கோரியண்டர் லீஃப் என்னது இலை பெருசா இருக்கே பேரும் பெருசா இருக்குல போனவன